அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு வினாவுக்குரிய விளக்கம் ஒன்றை நான் தந்திருக்கேன். எப்படியான வினான்னு சொன்னால், அது பெட்டியிலிருந்து எழுமாறாக பந்தொண்டு கண்களை மூடிக்கொண்டு அப்படியெல்லாம் கேள்வி வரும். கண்களை மூடிக்கொண்டு பெட்டியிலேருந்து ஒரு பந்தொண்டு எடுக்கிறேன். உங்களுக்கு இதை கேட்ட உடனே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண போவீங்க. ஏன்னு சொன்னால் இது ஒரு மிக இலகுவான கேள்வி உண்டு. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் நீங்கள் செஞ்சிருக்கிற கேள்விகள் எப்படியானதாக இருக்குன்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு 3 வகையான பந்துகள் தந்திருப்பாங்க. ஒன்று சிவப்பு, மஞ்சள், பச்சை. இதில் ஒவ்வொரு நிறங்களோட எண்ணிக்கையும் தந்திருப்பாங்க. சிவப்பில் இத்தனை, பச்சையில் இத்தனை, மஞ்சள் எதுன்னு தந்திருப்பாங்க. இதில் இருந்து எதுன்னு ஆனால் உண்டை நீங்கள் எடுக்கணும். அப்படியான கணக்கில் நீங்கள் செய்திருப்பீங்க. அல்லது இதுக்கு வித்தியாசமாக குறிப்பிட்டு சொல்லாமல், இப்போ சிவப்பு எடுங்க, பச்சை எடுங்க, மஞ்சள் எடுங்க இப்படி சொல்லாமல் உங்களுக்கு விருப்பப்பட்டதில் ஒரு 4 5 எடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2 டைப்பும் இல்லாத ஒரு கணக்கை தான் இப்போ நான் விளம்பரப்படுத்த போகிறேன். அதில் உங்களுக்கு மேலதிகமாக ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அதில் எண்ணிக்கை, இந்த 2 டைப் கணக்குலையும் எண்ணிக்கையே தருவாங்க. உங்களுக்கு சிவப்போ மஞ்சளோ பச்சளோ என்ன வகை தரணும், அதில் எண்ணிக்கையே தருவாங்க. இதில் எண்ணிக்கையே தரல. எண்ணிக்கையை தராமல் அதில் கூட்டுத்தொகை கேட்காங்க இந்த கேள்வியில். இப்போ யோசிங்க, எண்ணிக்கையே தரல, இப்படியான கேள்விகள் செஞ்சுருக்கீங்களான்னு யோசிங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை இப்படி இதிலிருந்து 7 பந்து இருக்கக்குள்ள எந்த ஒரு எண்ணிக்கையுமே உங்களுக்கு தரல. சிவப்பத்தின, மஞ்சளத்தின, பச்சையத்தின 2 தரல. அதில் கூட்டுத்தொகை கேள்வி. இப்போ யோசிங்க, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுமா இல்லை ஸ்கிப் பண்ணணுமா? இந்த வினா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வினா உண்டு. இந்த கேள்வியை நீங்கள் செய்கிறதுக்கு முதல்ல இதில் உங்களுக்கு எத்தனை இப்போ சிவப்பு எத்தனை இருக்கு, நீல மஞ்சள் எத்தனை இருக்கு, பச்சை எத்தனை இருக்கு, இப்படியெல்லாம் உங்களுக்கு அதில் குறிப்பிட்ட எண்ணிக்கை தரல அந்த கேள்வியில். அப்போ அதை நீங்கள் கண்டுபிடிச்சி கூட்டி இதுக்குரிய விட எடுக்கணும். அப்போ மொத்தம் எத்தனை பேனா இருக்கு அதான் கேள்வி. இந்த கேள்வி நீங்கள் செய்கிறதுக்கு முதல்ல இதில் பேசிக் கணக்கொண்ட நான் செய்து காட்டுன்னு பாருங்கள். அதாவது இது அடிப்படை. இப்போ உதாரணத்துக்கு சிவப்பு, பச்சை, மஞ்சள்ங்கிற 3 பேனைகளில் இப்போ உதாரணத்துக்கு சிவப்பில் 5 இருக்கு, பச்சையில் 4 இருக்கு, மஞ்சளில் 3 இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னால், இப்போ சும்மா நான் இதை வந்துட்டு உதாரண கணக்காக தான் செய்து காட்டுறேன். முதல்ல இதை விலங்கி எடுத்துட்டு அந்த கணக்குக்கு போகும். இப்போ உங்களுக்கு இதில் இருந்து கேள்வி கேட்கானவங்களுக்கு கட்டாயம் நீங்கள் ஒரு சிவப்பு நிற பந்து எடுக்கணும். அப்போ ஆக குறைந்தது எத்தனை பந்துகளை வெளியே எடுக்கக்குள்ள இது சாத்தியம்னு கேட்டாண்டா நம்ம எப்படி இதுக்கு செய்கிற வளமையாக செய்கிற மெதட்டனை சிவப்பு எடுக்க சொன்னால், சிவப்பை நீங்கள் வெட்டிட்டு போட்டு சிவப்பு ஒன்று எடுக்க செல்றதால நீங்கள் சிவப்பு இருக்கிற இடத்த அந்த வெட்டின இடத்த ஒண்டை போடுங்க. ஆகவே இப்போ நீங்கள் இதில் இருக்கிற நம்பர்ஸில் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த கேள்விக்குரிய விட வந்துடும். 4 3 5, 5 3 8. அதாவது இந்த கேள்வியில், அதாவது ஒரு பெட்டியில் 5 சிவப்பு நிற பந்துகள், 4 பச்சை நிற பந்துகள், 3 மஞ்சள் நிற பந்துகள், இப்படி பந்துகள் இருக்கக்குள்ள இதில் இந்த கட்டாயம் நீங்கள் ஒரு சிவப்பு எடுக்கணும்னு சொன்னால் எத்தனை தடவைகளில் அதை எடுக்கலாம்னு கேட்டால் அதுக்குரிய விட 8. இதே போல் இதே கேள்வி தான். சிவப்பு, பச்சை, மஞ்சள். சிவப்பு 5 இருக்கு, பச்சை 4 இருக்கு, மஞ்சள் 3 இருக்கு. இப்போ நம்ம பச்சை எடுக்க போகிறோம். பச்சை எடுக்கிற நான் என்ன செய்யணும், அந்த பச்சைக்குரிய நம்பரை வெட்டி போட்டு அதுக்கு பதிலாக ஒண்டை போடணும். இப்போ இதில் இருக்கிற 3 நம்பர்களையும் கூட்டுங்க. கூடின 5 3 6, 6 3 9. அடுத்த கட்டம் அதே கேள்வி. சிவப்பு, பச்சை, மஞ்சள். சிவப்பில் 5 இருக்கு, பச்சையில் 4 இருக்கு, மஞ்சளில் 3 இருக்கு. இப்போ நீங்கள் மஞ்சள் எடுக்க போகிறீங்க. ஆகவே மஞ்சளை வெட்டி போட்டு ஒண்டை போட்டிங்கன்னு சொன்னால், இப்போ இதில் இருக்கிற எல்லாரையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் விட 10 வரப்போகுது. இப்போ இது வந்துக்கிட்டு அடிப்படை பேசிக் கணக்கு. இப்போ இதில் ஒரு தொடர்பு கொண்டு இருக்குது. இந்த கேள்விக்கு நம்ம அடுத்த கட்டம் செய்ய போகிற கேள்விக்கும் இதுக்கும் இடையிலான தொடர்பு என்னன்னு சொன்னால், இந்த ஐடியா வச்சு நான் அடுத்த கணக்குக்கு செய்ய போகிறேன். இதில் நீங்கள் பச்சை எடுக்கக்குள்ள தெளிவாக பாருங்கள். முதலாவது கேள்வியில் சிவப்பு எடுக்கக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னால், பச்சை மஞ்சளையும் கூட்டி, பச்சை எண்ணிக்கையும் மஞ்சள் எண்ணிக்கையும் கூட்டி அதோட ஒன்று கூடின விட வந்துருச்சு. சரியான, அதாவது உங்களுக்கு வந்த விடையிலிருந்து நீங்கள் ஒன்றை கழிச்சிங்கண்டா நீங்கள் எடுத்த ஆள்லேருந்து மிச்ச ஆள் 2 பேர் இருப்பாங்க, அவங்களோட கூட்டுத்தொகையாக இருக்கும். இன்னொரு சொல்கிறேன், தெளிவாக கவனிங்க. சிவப்பு எடுக்கக்குள்ள விட 8 வந்துச்சு. ஆக குறைஞ்சது 8 சிவப்பு நிறத்தை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் இந்த கேள்விக்குரிய விட வந்துட்டு 8ங்கக்குள்ளே இந்த 8லேருந்து 1 கழிச்சு பாருங்கள், மற்ற 2 பேரை கூட்டுத்தொகை வருது. பாருங்கள், 8லேருந்து 1 கழிச்சு விடையிலேருந்து 1 கழிச்சா மற்ற 2 பேரை கூட்டுத்தொகை 8லேருந்து 1 கழிச்சா 7, பச்சை மஞ்சளையும் கூட்டினா 7 வருது. அதே மாதிரி இங்கே விட 9, 9லேருந்து 1 கழிச்சிங்கண்டா 8,
அப்போ இந்த பச்சை தவிர்ந்த மற்ற 2 பேரோட கூட்டுத்தொகை மட்டு. அதே போல் இங்கே விட 10, இந்த 10ல் அந்த 1 கழிச்சா 9, அந்த 9ங்கிறது மஞ்சள் தவிர்ந்த ஏனையவர்கள கூட்டுத்தொகை அறிக்க போகுது. இப்போ இந்த ஐடியாவை நீங்கள் தெளிவாக விளங்கெடுத்து இதை நம்மளோட மற்ற அடுத்த கணக்குக்கு நம்ம இதே ஐடியாவை பாய்ப்போம். அதாவது எப்படின்னு சொன்னால் அந்த கூட்டுத்தொகை இந்த 2 பேரை அடுத்து கூட்டுத்தொகையை வச்சு அந்த கணக்கு நம்ம செய்ய போகிறோம். இப்போ நான் இந்த கணக்குக்கு வந்தேன்னு சொன்னால் இதில் எனக்கு சொல்கிறாங்க சிவப்பு நிற பேனா ஒன்றை பெற வேண்டுமாயின் குறைந்தது 10 பேனைகளையும். இப்போ நாம் என்ன செய்யணும், சிவப்பு எடுக்க சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் அந்த வார விட 10. இப்போ இதில் இந்த உதாரண கணக்கில் நான் 8 விட எடுத்த மாதிரி அவங்க இந்த கேள்வியில் 10 தந்திருக்காங்க. நாம் என்ன செய்யணும், அந்த 10ல் இருந்து 1 கழிக்கணும் 9. அந்த 9ங்கிறது எதா இருக்கும்னு சொன்னால் இங்கே பாருங்களா, இன்னொரு தடவை சொல்கிறேன். 8ல் இருந்து 1 கழிச்சா 7 விட, அந்த 7 விட என்ன இருக்கும், சிவப்பு தவிர்ந்த ஏனையவர்கள கூட்டுத்தொகையாக இருக்கும். ஆகவே இங்கே அந்த 10ல் இருந்து நீங்கள் 1 கழிச்சா வர 9 எதா இருக்கும்னு சொன்னால் சிவப்பு தவிர்ந்த ஏனையவர்கள் பச்சை சக மஞ்சள் அவட கூட்டுத்தொகையாக இருக்கும் 9. இப்போ இந்த ஒரு தடவை எடுத்துட்டோம். அதே போல் பச்சையை நீங்கள் கட்டாயமாக எடுக்கணும்னு சொன்னால் 12 பேனையே எடுக்கணுமா. ஆகவே அந்த 12லேருந்து 1 கழிச்சிங்கன்னு சொன்னால் வார விட 11. அந்த 11 என்ன இருக்கும்டா பச்சை தவிர்ந்த ஏனையவர்கள் சிவப்புடையும் மஞ்சளுடையும் கூட்டுத்தொகையாக இருக்கும் 11. அதே போல் அடுத்தது நீங்கள் மஞ்சளை கட்டாயம் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் 9 பேனைகள் எடுக்கணும்னு சொன்னால் 9லேருந்து 1 கழிச்சா 8. இந்த 8ங்கிறது மஞ்சள் தவிர்ந்த ஏனைய சிவப்பு பச்சை இவங்களோட கூட்டுத்தொகையாக இருக்க போகுது. இப்போ இந்த கணக்கில் இருக்கிற பேனைகள தனித்தனி எண்ணிக்கை தெரியா, ஆனால் பச்சையும் மஞ்சளையும் கூட்டினா 9. சிவப்பையும் மஞ்சளையும் சேர்த்தா 11. சிவப்பையும் பச்சையும் சேர்த்தா 8. இப்போ இதில் மொத்த எண்ணிக்கை, அதாவது அவங்க கேட்குற கேள்வி எதுண்டா சிவப்பு சக மஞ்சள் சக பச்சை இதில் கூட்டுத்தொகை தான் உங்களுக்குரிய கேள்வி. இப்போ இதுக்கும் ஒரு ஐடியா இருக்குது. இப்படியான ஒரு ஐடியா அவர்கள் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது 3ஐயும் கூட்டி 2ஆல் பிரிச்சா சரி. ஏன் நான் 2ஆல் பிரிக்கும், உதாரணத்துக்கு இது 3ஐயும் நான் கூட்டினேன்னு சொன்னால் 11, 9, 20, 28 கூட்டுத்தொகை. இந்த 28க்குள்ளே பாருங்கள், இவங்க எல்லாருமே 2 தடவை இருக்காங்க. பச்சையோட எண்ணிக்கை 2 தரம் வரும் இந்த 28க்குள்ளே, மஞ்சள் எண்ணிக்கை 2 தரம் வரும், சிவப்புடைய எண்ணிக்கை 2 தரம் வரும். ஆகவே 2 தடவை வார காரணத்தால் தான் நான் இந்த 28 2ஆல் பிரிப்பேன். ஆகவே 28 2ஆல் பிரிச்சுட்டேன். அந்த வினாக்குறி உள்ள இடத்துல இதுக்குரிய விட 14 வரப்போகுது.